வணக்கம். இந்த பதிவில் வாரம் ராசி பலன் ரிஷபம். ராசிக்கு அதிபதி உச்ச அமைப்பில் தான் இருக்கிறாரு. ஒரு ராசியில் சூரியன் 15ஆம் தேதி அமர்றாரு. குரு பெயர்ச்சி 14ஆம் தேதி. ராகு கேதுவும் 18ஆம் தேதி பெயர்ச்சி அடைகிறாங்க. இது ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு அதிபதி உச்ச அமைப்பில் இருக்கிறதும் சூரியன் உங்கள் ராசியில் அமர்றதுனால தாய் வழியில் இருந்து வந்த சில கஷ்டங்கள் இப்போது நீங்கும். உடல் சுகம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாக போகிறது. அதே போல் குரு தனஸ்தானத்தில் அமர்றாரு. தன வருகை சிறப்பாக இருக்கும். அவர் பார்த்திங்கன்னா 6, 8 மற்றும் 10ஆம் இடத்தை பார்வை செய்கிறாங்க. வேலை அமைப்புகள் நீண்ட நாளாக வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு தடை தாமதத்தை இருந்துச்சு. அந்த அமைப்புகள் மாறும். தன் வீட்டையே பார்க்கறதுனால ஒரு தீராத ஒரு பிரச்சனை நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதிர்ஷ்ட வாய்ப்புகள், வெளிநாடு செல்லணும்னு நீண்ட நாளாக நினச்சிட்ருக்கிறவங்களுக்கு அதுக்கு சாதகமான ஒரு அமைப்பு உண்டாகும். வேலை அமைப்புகளை பொறுத்தவரையிலும் எதிர்த்தன்மையான விஷயங்கள் நடைபெறும். இருந்தாலும் அதை சமாளித்து அதை வேலையில் ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். ராகு 10ஆம் இடத்துல அமர்றது சிறப்பு தான். சனியும் ராகும் இணைஞ்சிட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் சரியில்லாத இருந்துச்சு. வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற வசிப்பவர்களுக்கு பொருளாதார பிரச்சனை ஏற்படுத்துச்சு. அந்த அமைப்புகள் விலகி இப்போ தொழில் வகைகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய லாபம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு. வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. 4ஆம் இடத்துல கேது அமர்றாரு. அதே போல் வண்டி பழுதடையக்கூடிய அமைப்பு, வீட்டில் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு அசம்பாவிதம், இது போன்ற அமைப்புகள் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. ஏன்னா நாளில் கேது அமர்வது என்பது அவ்வளோ சிறப்பான ஒரு அமைப்பு இல்லை. அடுத்ததாக பார்க்கும்போது இங்கே 3ல் செவ்வாய் இருப்பது நல்ல ஒரு அமைப்பு தான். இங்கே உங்களுடைய 7ஆம் பாவாதிபதி மற்றும் 3 பரிவர்த்தனை அமைப்பு பெறுறாங்க. இங்கே 7ல் சந்திரன் இங்கே 12, 13 ஆகிய தேதிகளில் அமர்வது நீச்ச அமைப்பை பெறதுனால நீச்ச பங்க அமைப்பும் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இந்த நாளில் ஒரு 12, 13 ஆகிய தேதிகளில் ஒரு முக்கிய முடிவுகளை எடுக்கணும்னா அந்த தேதிகளில் எடுக்கிறது சிறப்பான ஒரு அமைப்பை தரும். அதே போல் 14, 15 இந்த தேதிகளை இங்கே உங்களுக்கு 8ல் சந்திரன் மறையிறது அட்டமை இங்கே வர்றதுனால சந்திராஷ்டமா தினமாக வர்றதுனால இந்த நாட்களில் ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்காமல் இருப்பது, வெளிதூர பயணங்கள், அதே போல் உங்களுடைய மனம் சார்ந்த விஷயங்களில் மன அழுத்தம் ஏற்படக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும். அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வாழ்த்துக்கள்.